ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வினோத்குமார். நீங்கள் பார்த்துட்டு சத்தியமாக தெரியாது. சத்தியமாக தெரியாதுன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தெரியலன்னு சொல்லலை, இந்த சேனல் பேர் தான் சத்தியமாக தெரியாது. நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்னடா இவன் இப்போ வீடியோ போடுறான்னு பார்த்தா ஒரு சில பல வேலைகளால் நான் என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் நான் தொடர்ந்து வீடியோ போடலான்னு இருக்கேன். ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். என்னடா இது எப்போ பார்த்தாலும் புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம 2010 எந்திரன் படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அந்த எந்திரன் படத்தில் இந்த சிட்டி ரோபோட் பார்த்திங்கன்னா செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் அதே சமயத்தில் இந்த வில்லனோட ரோபோட் பார்த்திங்கன்னா கன் எடுனா பண்ணை எடுக்கும். சரி, அது பண்ணை எடுத்ததுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? அதுக்கு பேசிக்காக 2 காரணம் இருக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்பீச் ரெகக்னிஷன். ஸ்பீச் ரெகக்னிஷன் ஒன்றும் இல்லை, நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் ஒர்க் ஆகுது இல்லையா, அது மாதிரி தான். நம்ம பேசுகிற விஷயத்த அது கரெக்டாக மிஷின் புரிஞ்சுக்குதா, கரெக்டாக டீகோட் பண்ணுதா, அதுதான் ஸ்பீச் ரெகக்னிஷன். அந்த ஸ்பீச் ரெகக்னிஷன் சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் ஆகலனாலும் இந்த மாதிரியான பிரச்சனை வரும். ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்ற பட்சத்தில் ஒரு இது பன்னு, இது கன்னு அப்படின்ற மாதிரி அது ஆப்ஜெக்டை கிளாஸிஃபை பண்ணணும். ஆப்ஜெக்டை தனித்தனியாக பிரித்து பார்க்கணும். அது எப்படின்னா, நம்ம சின்ன வயசாக இருக்கப்போ நம்மளோட பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நமக்கு இது ஆப்பிள், பால், கேட், டாக், ஏபிசிடி சொல்லி கொடுக்கறது மூலிமா அந்த ஆப்ஜெக்டை இமேஜாக காட்டுவாங்க, இல்லை லைவாக காட்டுவாங்க. அதே மாதிரி இந்த மிஷினுக்கும் நம்ம சொல்லணும் இல்லையா, இதுதான் இந்த ஆப்ஜெக்ட்டுன்ட்டு. அதுதாங்க ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனை அடிச்சிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்ன்றதை ஒரு 4 பிளாக்ஸாக நான் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளாக்னா பார்த்தீங்கன்னா லைப்ரரி அண்ட் ரெக்வயர்ட் ஃபைல்ஸ். நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம்னா அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு லைப்ரரி தேவை. ஃப்ரம் த கோட் டெவலப் பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி டெவலப் பண்ணியிருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுருக்கிறத யூஸ் பண்ணலாம் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனுக்கு. ஓகேங்களா? லைப்ரரி என்ன லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு இது பேசிக்காக என்ன ஃபைல்ஸ் தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் பிளாக். செகண்ட் பிளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணோம்னா அதை முதல்ல கேமரா மூலிமா நம்ம காட்டணும் இல்லையா? ஸோ வீடியோ கேப்சரிங் அண்ட் விண்டோ சைஸ் அந்த பொசிஷன் இதெல்லாம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் பிளாக். தேர்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ். இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்ஷன் மாடலை எந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணுறோம் அப்படின்றத தேர்ட் பிளாக். இந்த ஃபோர்த் பிளாக் தாங்க நம்மளோட மெயின் லூப். இதான் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி இருந்த பிளாக் 1, 2, 3 பார்த்தீங்கன்னா ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதோட வேலையை முடிச்சிடும். மெயின் லூப் பிளாக் தாங்க கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்க போகுது. அது மூலிமா தான் நம்ம ஆப்ஜெக்டை ரியல் டைமில் டிடெக்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் கண்டினியூஸாக. யூஸ் பண்ண போகிற டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் நோட்புக். இந்த ஜூபிட்டர் நோட்புக்குன்னு ஒன்றும் இல்லை, இந்த டேட்டா அனலைசஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்காக ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நார்மல் பைத்தான் ஐடி எந்த பைத்தான் ஐடியில் வேணாலும் நீங்கள் கம்பைல் பண்ணலாம். அது பைச்சாமாக இருக்கலாம், இல்லை ஸ்டுடியோவாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜூபிட்டர் நோட் புக்கில் என் ப்ராஜெக்ட் ஃபைல் எங்கே இருக்கோ அதுக்கு நேவிகேட் பண்ணி வந்திருக்கேன். ஓகேங்களா? எனக்கு லைப்ரரி அண்ட் ரெக்வயர்ட் ஃபைல்ஸ் தேவைப்படுதுன்னு சொன்னோம் இல்லையா? அதில் ரெக்வயர்ட் ஃபைல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகோ நேம். கோகோ நேம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இட்ஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா செட். அதாவது நம்மளோட ஆப்ஜெக்ட் நேம், பர்சன், பைசைக்கிள் அந்த மாதிரியான நேம்ஸ் தான் இந்த கோகோ நேம்ஸ் ஃபைலில் இருக்குது. இது நம்ம நோட் பேட்லையும் ஓப்பன் பண்ணலாம், ஜூபிட்டர் நோட் புக்லையும் ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பர்சன், பைசைக்கிள், கார், மோட்டார், ஏரோப்ளேன், பஸ், ட்ரெயின், ட்ரக், டிராஃபிக் லைட், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 91 ஆப்ஜெக்ட் நேம்ஸ் இருக்குது. நம்ம இன்னமும் ஆட் பண்ணிட்டே போகலாம். இது ஆப்ஷனல். இந்த கோகோ நேம்ஸ்ன்றது ஆப்ஷனல். இந்த ஃப்ரோசன் இன்ஃபரன்ஸ் கிராஃப்ன்றது பாத்தீங்கன்னா இது ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல். இது நம்மளோட OpenCV லைப்ரரியோட டாக்குமெண்டேஷன்ல இருந்து எடுத்தேன். OpenCVனா என்னன்னு நான் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்றப்போ சொல்றேன். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் நோட்புக்ல ஓபன் ஆகாது. சின்ஸ் இதுல கிப்ரிஷ்ல இருக்கும், சம் சிம்பிள்ஸ் அண்ட் ஆல் அதெல்லாம் போட்டுருக்கும். சோ இது ஓபன் ஆகாது. இது UTF-ல என்கோட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? SST மொபைல் நெட் வித் இது பாத்தீங்கன்னா நம்மளோட OpenCVயோட கான்ஃபிகரேஷன் பாத். இங்க பாருங்க, அந்த கான்ஃபிகரேஷன் என்னென்ன பாத்ல என்னென்ன லைப்ரரிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டிங் ஃபைல். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம் ஃபைல். இந்த ப்ரோக்ராம் ஃபைல் ஓபன் பண்ணோம்னா நான் ப்ரோக்ராம் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இந்த ப்ரோக்ராமை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 4 பிளாக்கா பிரிச்சிருக்கேன். அந்த 4 பிளாக்கும் நான் என்னென்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க இந்த மாதிரியான ப்ரோக்ராம் ஃப்ரம் தி ஸ்கிராட்ச் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்றது மூலமா எனக்கு இது போல நிறைய வீடியோஸ் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த OpenCVன்றது பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட லைப்ரரி ஃபைல். இந்த லைப்ரரி ஃபைல் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ண போறோம். இந்த OpenCV பைத்தான் இப்போ நான் ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்றதால இந்த மாதிரியான ஒரு சின்டாக்ஸ்ல நான் அந்த லைப்ரரி ஃபைலை இன்ஸ்டால் பண்றேன். சப்போஸ் நீங்க நார்மல் ஐடியில யூஸ் பண்றீங்க, பைத்தான் IDLE யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க விண்டோ கீ +R பிரஸ் பண்ணீங்கன்னா ரன் பட்டன்ல கமாண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ஓபன் பண்ணிட்டு அதே pip install OpenCV-python டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் டவுன்லோட் ஆகும். என்னோட சிஸ்டம்ல ஆல்ரெடி இருக்கிறதால ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. உங்க சிஸ்டம்ல இல்லனா டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம லைப்ரரி ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணியாச்சு. என்னடா இங்க OpenCV
போட்டு இங்க CV2 னு போட்டுருக்கானே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓபன் சிவில இருக்க சப் லைப்ரரி தான் இது CV2. ஓபன் சிவிக்குள்ள நிறைய லைப்ரரிஸ் இருக்கு, அதுல ஒரு லைப்ரரி தான் CV2. இந்த ஒரு சின்ன லைப்ரரி யூஸ் பண்ணி ஒரு 30 to 40 லைன்ஸ் உள்ள ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அந்த ப்ரோக்ராம்ல ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பண்ண போறோம். இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் ரொம்ப அக்யூரேட்டா இருக்குமான்னு கேட்டா இல்ல, அது அக்யூரேட்டா ஆக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மெத்தட்ஸை நம்ம கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் லைப்ரரியை இம்போர்ட் பண்ணிட்டேன். எனக்கு தேவையான ஒரே ஒரு லைப்ரரி அதை இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம லைப்ரரியை இம்போர்ட் பண்ண அப்புறம் நம்ம அந்த வீடியோவை கேப்சர் பண்ணோம் இல்லையா, நம்ம கேமரா மூலமா அந்த வீடியோவை கேப்சர் பண்ணி அந்த வீடியோ மூலமா தான் நம்ம ஆப்ஜெக்ட்டை ஃபைண்ட் பண்ண போறோம், ஆப்ஜெக்ட்டை டிடெக்ட் பண்ண போறோம். வீடியோ கேப்சர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி ஜீரோ. இந்த ஜீரோன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கேமராவோட ஐடி. இந்த கேமரா வந்து இன்பில்ட் கேமரான்றதால ஜீரோன்ற ஐடியில இன்பில்ட் கேமரா இருக்கும். எக்ஸ்டர்னல் கேமரா நான் கனெக்ட் பண்ணிருந்தா அது 1. அது மாதிரி கேமராஸ் நான் எத்தனை கனெக்ட் பண்ணிருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி 0 to நம்பர் ஆஃப் கேமராஸ் வாட் யூ ஆர் கனெக்டட். இந்த கேப்சர் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா வித் ஆஃப் தி விண்டோ. இப்போ நான் வந்து வீடியோ இமேஜ்ல எது ஓபன் பண்ணாலும் அது நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, இதான் நம்ம விண்டோவோட பிக்சல் சைஸ் 1280 பிக்சல் கிராஸ் 720 பிக்சல். 1280 கிராஸ் 720 பிக்சல் தான் நம்ம விண்டோவோட சைஸ். இங்க 1,1 அப்படின்றது என்னன்னா, இப்போ நான் வந்து இதை ரன் பண்ண உடனே விண்டோ வந்து ஒரு பொசிஷன்ல வந்து ஓபன் ஆகும் இல்லையா, அது வந்து நான் 1,1 பொசிஷன்ல கொடுத்திருக்கேன். நான் இதை வந்து கொடுக்காமலும் இருக்கலாம். 1,1 பொசிஷன்னா இந்த அப்ராக்சிமேட்டா இந்த இடத்துல நிக்கும். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தேர்ட் பிளாக். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி லைப்ரரிஸ் அண்ட் ரெக்வயர்ட் ஃபைல்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். செகண்ட் பிளாக் கேப்சரிங் வீடியோஸ் அண்ட் தேர்ட் பிளாக் செட்டிங் அண்ட் கான்ஃபிகரேஷன். இந்த செட்டிங்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் ஃபைல் அதாவது கோகோ நேம்ஸ்ன்ற ஃபைலுக்குள்ள இருக்க நேம் நான் கிளாஸ் நேம்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்டா கன்வர்ட் பண்றேன். இங்க நீங்க டைரக்டா லிஸ்ட் வந்து டைப் பண்ணலாம். பர்சன் கமா இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி டைப் பண்ணா நான் ஒரு டைமும் ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்து புது ஆப்ஜெக்ட் நேம் ஆட் பண்றது மூலம் ஆட் பண்ணணும்னா சோ நான் வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த ஃபைலை நான் இதுல கால் பண்ணிக்கிறேன். நீங்க அந்த coco.names அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் இல்லாம நீங்க txt ஃபைல் இல்ல csv ஃபைல் எப்படி வேணா நீங்க வந்து ரீட் பண்ணி ஜஸ்ட் அந்த நேமை லிஸ்ட்ல சேவ் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த நேமை லிஸ்ட்ல சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ண அப்புறம் நான் இன்னும் ரெண்டு ஃபைல் சொன்னேன் இல்லையா, ஒன்னு வந்து கான்ஃபிகரேஷன் அண்ட் செட்டிங் ஃபைல் அண்ட் இன்னொன்னு வந்து நம்மளோட கிப்ரிஷ்ல இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இன்ஃபரன்ஸ் கிராஃப். இது வந்து நம்ம இமேஜோட வெயிட். ஓகேங்களா, இந்த ரெண்டு ஃபைல்ஸையும் நான் வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னோட டிடெக்ஷன் மாடலை கான்ஃபிகர் பண்ணணும். இந்த டிடெக்ஷன் மாடலை இந்த ரெண்டு ஃபைல்ஸ் மூலமா கான்ஃபிகர் பண்ணிட்டு இந்த டிடெக்ஷன் பண்ணது இல்லையா, டிடெக்ஷன் மாடலுக்கு இன்புட் எவ்வளவு கொடுப்பேன், இன்புட் ஸ்கேல் என்ன, மீன் என்ன, அது ஸ்வாப் ரெட் ப்ளூ என்ன அப்படின்ற மாதிரி ஃபுல்லா அந்த டிடெக்ஷன் மாடலை கான்ஃபிகர் பண்ண அப்புறம் இங்க வைல் ட்ரூன்னு போட்டுருக்கேன். இங்க வைல் ட்ரூன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட் லூப். நான் வந்து ப்ரோக்ராமை மேனுவலா டெர்மினேட் பண்ற வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டே இருக்கும். இன்ஃபைனைட் லூப் தான் வைல் ட்ரூன்றது. ஓகேங்களா, இது வரையும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சக்சஸ் இமேஜ் ஈக்குவல் டு cap.read. கேப் பண்றது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி செகண்ட் பிளாக்ல நம்ம கேப் பண்ற வேரியபிள்ல வீடியோ கேப்சர் பண்ணிருக்கோம். வீடியோ கேப்சர் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோ கேப்சர் பண்ணதை நம்ம ரீட் பண்றோம். வீடியோ கேப்சர் பண்ணிட்டு அந்த வீடியோவை நம்ம படிக்கிறோம். படிச்சு அது மூலமா டிடெக்ட் பண்ண போறோம். டிடெக்ட் பண்றது கிளாஸ் ஐடி கான்ஃபிகரேஷன் பவுண்டரி பாக்ஸ் b box is equal to net detect image. இங்க இந்த இமேஜ் இருக்கிற ரீட் பண்ண இமேஜ் அது கான்ஃபிடன்ஸ் த்ரெஷோல்ட். இந்த கான்ஃபிடன்ஸ் த்ரெஷோல்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து டிடெக்ட் பண்றோம், அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படின்றது தான் கான்ஃபிடன்ஸ் த்ரெஷோல்ட். என்னோட லேப்டாப் கேமரா வந்து ரொம்ப லோ குவாலிட்டின்றதால நான் வந்து 0.45 வச்சுக்கிறேன். எனக்கு நல்ல குவாலிட்டியில வேணும்னா நான் இன்னும் 0.8 அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா, 0.45 கான்ஃபிடன்ஸ் லெவல் எனக்கு நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு அக்யூரசி அதிகமா இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா if length is equal to class id அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ ஓகே, print கொடுத்திருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல class id b box வந்து print ஆகும். இதுல பாத்தீங்கன்னா some numbers இருக்கு இல்லையா, இது வந்து என்னன்னா இந்த class id and b box அந்த boundary box ஓட dimensions and size position எல்லாம் இந்த நம்பர்ஸா ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த length class id வந்து எதுமே டிடெக்ட் ஆகலனா நமக்கு இந்த லூப்லயே போகாது, ஒரு blank-ஆ இருக்கும். சப்போஸ் டிடெக்ட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்ம் பண்ணனும். அந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம் பண்ண அப்புறம் அதுக்கான கலர் அதோட thickness இமேஜை சுத்தி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஃபார்ம் பண்ணனும். அந்த பாக்ஸோட கலர் and then thickness. கலர் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா green கலரை ஃபார்ம் பண்ணும். thickness நான் 2 ன்னு கொடுத்திருக்கேன். சரி, ரெக்டாங்குலர் ஃபார்ம் பண்ணியாச்சு. அந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம் பண்ண அப்புறம் நம்ம கிளாஸ் ஐடி கொடுக்கணும் இல்லையா, அது என்ன ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுதுன்னு அந்த வீடியோல டிஸ்ப்ளே பண்ணனும் இல்லையா. சோ டெக்ஸ்ட் அதே இமேஜ்ல கிளாஸ் நேம் டிஸ்ப்ளே பண்ணனும், கிளாஸ் ஐடி மூலமா டிஸ்ப்ளே பண்ணனும். ஏன் இங்க -1 கொடுத்திருக்கேன்னா கிளாஸ் ஐடி 1ல இருந்து தான் கவுண்ட் ஆகும். சோ எது கிளாஸ் ஐடி -1 தான் நம்ம கிளாஸ் நேம்ஸ். ஓகேவா, எனக்கு எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ல வேணும்ப்பா, அதனால தான் நான் வந்து அப்பர் கேஸ்ல கொடுத்திருக்கேன். அப்பரண்ட் கிளாஸ் நேம்ஸ் வந்து என்ன பொசிஷன்ல டிஸ்ப்ளே ஆகணும், என்ன ஃபாண்ட்ல டிஸ்ப்ளே ஆகணும், என்ன ஃபாண்ட் சைஸ்ல டிஸ்ப்ளே ஆகணும்ன்றத கான்ஃபிகர் பண்றது தான் இந்த புட் டெக்ஸ்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு லைன். ஓகேங்களா, அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் லெவல்னு ஒன்னு சொன்னேன் இல்லையா, இங்க கான்ஃபிடன்ஸ் த்ரெஷோல்ட் 0.45. அதே மாதிரி இங்க கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து அதே கான்ஃபிடன்ஸ் லெவலை டிஸ்ப்ளே பண்றதுக்காக போட்டிருக்க அதர் செகண்ட் லைன் தான் இது. இந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை பெர்சன்டேஜ்ல டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஓகேங்களா, ஒன்னும் இல்ல, இங்க கிளாஸ் நேம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லைனை மட்டும் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். கான்ஃபிடன்ஸ்ன்ற வேரியபிள்ல நான் பெர்சன்டேஜா மல்டிப்ளை பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்கேன் செகண்ட் டெசிமல் பாயிண்ட் வரையும். அண்ட் நெக்ஸ்ட் CV2 இமேஜ் ஷோ. நம்ம இமேஜ் வந்து எல்லாம் ப்ராசஸ் பண்ணியாச்சு, அதை காட்டணும் இல்லையா. அது இந்த லைன் கொடுக்கலனா இமேஜ் காட்டாது, பட் டிடெக்ட் ஆயிட்டே இருக்கும். அது பேக்ரவுண்ட்ல ரன் ஆகுற மாதிரி தெரியும். சோ இமேஜ் வந்து நமக்கு விசிபிளா காட்டணும், அதான் இமேஜ் ஷோன்னு கொடுத்துருக்கோம். வெயிட் கீ அது வந்து
வந்து எவ்ரி 1 millisecond வெயிட் பண்ணிட்டு அந்த லூப் உள்ள அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கணும். உள்ள கம்பேர் ஆகிட்டு 1 millisecond வெயிட் பண்ணிட்டு அகைன் ரன் ஆகும், 1 millisecond வெயிட் பண்ணிட்டு அகைன் ரன் ஆகும். இந்த மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இந்த லாஸ்ட் லைன். நான் ப்ரோக்ராம் மோஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கம்ப்ளீட்டா ரன் பண்ணுவோம் ஃப்ரம் த லைப்ரரி ஃபைல். ஜூபிட்டர் நோட்புக்ல ஷிஃப்ட் என்டர் ஆயிடுச்சுன்னா அந்த செல் ரன் ஆகும். ரன் ஆகுது வெயிட் பண்ணுங்க. இப்போ ரன் ஆயிடுச்சு பாருங்க. ஹாய் பர்சன் செல்ஃபோன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனோட ரோபோட் மாதிரி தான். தப்பாக ஐடென்டிஃபை பண்ணோம். ஏன்னா இது 30 லைன் கோட்ஸில் பண்ணியிருக்கோம் இல்லையா. தப்பாக தான் ஐடென்டிஃபை பண்ணணும். கீபோர்டு அதே இப்படி சைடாக வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பேஸ்பால் பேட்டெல்லாம் காட்டும். இது பாருங்க, பேஸ்பால் பேட்டா. இது நம்ம இதை எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு கோட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனை அக்யூரேட்டாக கொண்டு வர முடியும். இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, இப்போ வந்து ஒரு இந்த மெட்ரோ ஸ்டேஷன், ஏர்போர்ட் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து கன்வேயரில் என்னென்ன ஆப்ஜெக்ட் வைக்கிறாங்க, அந்த ஆப்ஜெக்ட் கரெக்டாக பிக் பண்ணிட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு சார்ட்டிங் மிஷின் இந்த சென்ஸ் ஒரு பெரிய கன்வேயர்ல பேக் பண்றாங்க நிறைய இது பேக்கேஜிங். ஓகே, ஒரு பேக்கேஜிங் கம்பெனியே நிறைய மெட்டீரியல்ஸ், நிறைய பொருள் எல்லாம் ஒரு அட்டைப்பொட்டியில போட்டு பேக் பண்றாங்கன்னா அவங்க வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி செக்ரிகேட் பண்ணி பேக் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேங்களா. இந்த வெறும் பர்சன் இந்த மாதிரி தான் டிடெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு ஆப்பிள் வந்து அழுகி போனாலோ, ஒரு ஆரஞ்சு வந்து உடைஞ்சு போனாலோ, அந்த மாதிரி டேமேஜ் ஆன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அந்த டேமேஜ் ஆன மெட்டீரியல் லைக் லேப்டாப் உடைஞ்சு போச்சு, போன் உடைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி உடைஞ்சு போன மெட்டீரியல், டிஃபெக்டிவான மெட்டீரியல் கூட கண்டுபிடிக்கும். விஷுவலா டிஃபெக்டிவ்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மெட்டீரியல் எல்லாத்தையும் இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மூலமா நம்ம செக்ரிகேட் பண்ணி ஒரு ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் வந்து அதை வந்து தனியா பிரிச்சு வைக்கிற மாதிரி நம்ம பண்ண முடியும். இது வந்து ஒரு பேசிக்கான ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் ப்ரோக்ராம். இது வந்து ரொம்ப அக்யூரேட் கிடையாது. நான் இதை வந்து இன்னும் அக்யூரேட்டா பண்ண முடியும். இந்த வீடியோல சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து புரியலனா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணணும்னா இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சரி, நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஸ்டார்ட் ஆகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள்.